சுற்றுலா சொந்தங்களுக்கு வணக்கம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிறது ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோங்க. அதில் பூவராகசாமி திருக்கோயில். பூவராகசாமி நம்ம தசாவதாரத்தில் கமல்ஹாசனோட ஒரு பேர் பூவராகன், அந்த சாமியோட பேருங்க. நமக்கு இது பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. நம்ம ஒரு வேலையாக வந்தப்போ பார்த்தா கோயில் பார்த்தோன்னே சரி நம்ம ஒரு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. எனக்கு எப்பயுமே இது ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அது எந்த மதத்தோட கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தோட சாமியாக இருந்தாலும் சரி, அந்த சாமியை நம்ம பார்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க கூப்பிடணும் நம்ம, ஓகேங்களா? அதுக்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சதுனா தான் நம்மளை உள்ளார வர முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதில் தான் வந்தோம்னா சரி பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம். சரி, பார்த்திங்கன்னா நம்ம உள்ளார நுழைஞ்சோடனே இங்கே நம்ம ஒரு கார் பார்க் இருக்குது. நல்ல பெரிய கார் பார்க் இருக்குங்க. பரவாயில்லைங்க, அவன் எதிர்பார்த்ததோடு நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே ஒரு கோயில் இருக்குது. இது பெரிய கோயில் போல். இந்த கோயில் போய்ட்டு அந்த கோயில் போகணுமா, அங்கே போய்ட்டு இங்கே போகணுமான்னு தெரில. யாராவது கேட்போம். பாருங்கள், இதுதான் ஃபுல் கோயிலோட இது. இப்போ போகிறாரு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் சட்டை போட்டுன்னு. அவர்கிட்ட கேட்டேன் நான், முதல்ல அந்த கோயிலுக்கு போகலாமா, அதை பார்க்குறீங்களா, அந்த கோயிலுக்கு போகலாமா, இல்லை இது பெரிய கோயிலாக இருக்குது இந்த கோயிலுக்கு போகணுமான்னு கேட்டேன். அவர் தான் சொன்னார், ஃபஸ்ட்டு இந்த பெரிய கோயிலுக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் அங்கே போகணும் அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொன்னார்னா, இந்த இடத்துல இப்படி இந்த சைடில் ஒரு ரோடு இருக்குதுல்ல, அந்த ரோட்டில் போனோம்னா அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கான். அது இப்போ ஐயர் இருப்பாராம். அதனால் நீங்கள் போயிட்டு அங்கே போய் முதல்ல பார்த்துட்டு அங்கெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க அப்படின்னாரு. சரி, நாம் அதுக்கப்புறம் வரலாம், சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அதே நமக்கு சிவன் கோயில்னால் நமக்கு அதில் ஒரு தனி இது இருக்குதுங்க. அப்படியே கோயில் ஒட்டினாப்புலேயே போனோம்னா இருக்கும் அப்படின்றாரு. நம்ம காலில் செருப்பு போடாமல் நடந்து போகிறோம். சரி, பாப்பா எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு சொல்லிட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கோயில் ஒட்டினாப்பில் போகிற ரோடு. இதில் நம்ம அப்படியே நேரம் நடந்துட்டு போனோம்னா நமக்கு அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்றாங்க. அதுமா அதான் நினைக்கிறேன், அந்த கார் நிற்கிது, அங்கே தான் நிற்கிறேன். கார் தெரியுதான்னு தெரில. ஸோ அதான் அந்த முற்ற இடம். போயிட்டு வந்துடலாம். ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ 1/2 கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோயிலோட கல்லுலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஐயோ ஐயோ ஐயோ, ஒன்று இந்த பாருங்கள் சால்ட்டாக இருக்கும். ஒரு அடி கல். எப்படி இந்த கல்லெல்லாம் அப்படி தூக்கி வச்சு கட்டினாங்கன்னு தெரில. நம்ம பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல, நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. இது இப்போ தான் கட்டியிருக்காங்க. 99 போட்டுக்குது டேட்டு. ஸோ இதுதாங்க அப்படியே கோயில். அப்படியே ஒட்டினாப்பில் வந்தோம்னா இது ஒரு கோயில் போலுது, பழைய காலத்து கோயில் போலுக்குது. அந்த சுண்ணாம்புகள் வச்சு கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாக ரோடு தான். அப்போ நம்ம இந்த ரோட்டில் தான் நடந்து வந்தோம். இந்த ரோட்டில் தான் அப்படி நடந்து வந்தோம். அதான் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது தெப்பக்குளம் போலக்குது. இது அவங்க அப்படியே சுற்றிக்கிட்டு போகிறாங்க. இது வேறு கோயில், அது ஒரு கோயில் போலக்குது. அது அங்கே ஏதோ போர்டெலாம் வச்சுருக்காங்க. நம்ம இந்த கோயில் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். செமையாக இருக்குதுங்க. அப்போ குளத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இது ஏதோ நாகத்தோட கோயிலாங்க. பாருங்கள், நாக தேவதையோட கோயிலாம். அந்த பக்கம் எப்படி போகிறதுன்னு தெரியல. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தவங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சாமி பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன் நான் அதுக்குள்ளே. ஸோ இது ஃபுல்லாக நாகர் கோயிலுங்க. நம்ம ஏற்கனவே நம்ம இதில் பார்த்துருக்கோம். நம்ம பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா கேரளாவில் நம்ம இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஃபுல் நாகர் கோயில். அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்படியே கோயில் அப்படியே சுற்றிட்டு வந்திருக்கோங்க. நம்ம அங்கேருந்து தான் வீடியோ போட்டிருப்போம். அதை பாருங்கள், அந்த தெப்பக்குளம் அங்கேருந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம். இப்போ அப்படியே அந்த தார் ரோடு வழியாக நடந்து வந்திருக்கோம். செருப்பு போட மாட்டோம், காலம் செம்மையாக சுடுது. செம்மையாக இருக்குங்க. ஆனால் நல்லாயிருக்கு. எல்லோரும் இங்கே இறங்கி குளிச்சுட்டு போகிறாங்க. ஸோ நம்ம போகும்போது இப்படியே போயிடலாம். அப்படியே சுற்றிட்டு அப்படியே போயிட வேண்டியது தான். அப்படி அங்கே நடக்க முடியல, அது தார் ரோட்டில். நம்ம அப்படியே போயிட்டு இந்த ரோடு வழியாக அப்படியே போயிட்டு அங்கே சுற்றிட்டு போயிட வேண்டியது தான். இது ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு எங்கே இருக்குது என்ட்ரன்ஸ்னு தெரியல. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண மடம். எப்போ கட்டினாங்கன்னு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லை.
நான் வரும்போது தான் ஒரு இது வீடியோ பார்த்தேன். அதில் இந்த கோயிலில் எதுவும் இல்லை பாருங்கள். இந்த கோயிலெலாம் ஃபுல்லாக பாழடைஞ்சு போயிருக்கு. உள்ளார போகலாமான்னு தெரியல. இது ஏதோ மடம் போல இருக்குது. இது கோயிலில் மடம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடம் போல இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ யாரும் இருக்காங்க. இது வெறும் மடம் போல இருக்குது, கோயில் இல்லை. பாருங்க, உள்ள டாஸ்மாக் சரக்குலாம் குடிச்சிட்டு போட்டுக்கிறாங்க. அவங்க உள்ளூரில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இதனுடைய பெருமைலாம் தெரியறதில்ல. பார்த்து அப்படியே இதுவாகிடுறாங்களா, அதனால் அவங்களுக்கு அதனுடைய பெருமைலாம் தெரியறதில்ல. நமக்கு தெரியும், நமக்கு ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் காமெடி. அப்புறம் சரி வாங்க, நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். எல்லோரும் இறங்கி இது மாதிரி நான் கேரளாவில் தான் பார்த்தேன். இப்போ அதுக்கடுத்து இங்கே பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து அந்த வெள்ளக்கார் நிற்கிது இல்லைங்களா, அங்கேருந்து இப்போ கொஞ்சம் போன இது பேட்ச் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து அப்படியே சுற்றிக்கின்னு நம்ம அப்படியே இந்த சிவன் கோயிலுக்குள்ளே வந்துட்டோங்க. இது வந்து என்ன கோயில்? இது நித்தீஸ்வர சுவாமி கோயில், ஸ்ரீமுஷ்ணம். நித்தீஸ்வர சுவாமி கோயில் ஸ்ரீமுஷ்ணம். கொதிக்குதுங்க கால். அவங்க ஏதோ வேண்டுதல் வச்சுருக்காங்க போல இருக்குது. ஏதோ கொண்டு வந்து வைக்காங்க. பொண்ணு கல்யாணம் ஆப்பிலங்க, கல்யாணம் போல இருக்குது. அவங்க வந்து வேண்டிக்கிறாங்க. இப்போ நம்ம சிவன் கோயில் போயிட்டு வந்துட்டோங்க. அது வெளியே இது நல்லா இது பண்ணியிருக்காங்க. நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. சரி, மண்ணாக இருக்குது. இன்னும் சூடு தெரில. சூடு தெரிஞ்சு நாம் யோசிக்கலாம். சூடு தெரியல, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு கோயில் இருக்குது. நல்லா இருக்குங்க கோயில், நல்லா தான் இருக்குது. தாராளமாக வரலாம். ஸ்ரீமுஷ்ணம் கோயில். சூப்பராக இருக்குங்க. நிறையா இடம் இருக்குது. நிறைய பேர் கூட்டமாக இருந்தால் தான் நமக்கு நார்மலாக தான் இருக்குது. கூட்டம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக தான் இருக்குது. சரி, இது ஒரு கோயில் போல இருக்குது. நம்ம எல்லா சாமிக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இது கொஞ்சம் பழமையான கோயில் போல இருக்குது. உள்ளார யாரும் இல்லை, உள்ளார லைட்டும் இல்லை. உள்ளார போகலாமான்னு பார்த்தா அப்படி அவங்க யாரும் உள்ளார போகல. சரி, நாம் எங்கே உள்ளார போகிறது அப்படின்னு சொல்லி சிவன் தாங்க. சுத்தமாக லைட்டில் ரொம்ப இருட்டிகிட்டு இருக்கு உள்ளார. சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அது எங்கேயோ திரும்ப இடத்துலலாம் கோயில் இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் இங்கே இன்னொரு கோயில். இது முருகன் தெய்வானை. ஸோ அப்படியே நம்ம வந்தோம்னா இங்கே இப்படி தாங்க வந்தோம். நம்ம அந்த கோயில் அதான் முருகன் தெய்வானை கோயில். அப்படியே நம்ம அப்படி வந்தோம்னா இங்கே இன்னொரு கோயில் பாருங்கள். அது சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லா அழகாக தண்ணி போகிறதுக்கும் ஒரு வழி அழகாக பண்ணியிருக்காங்க. தண்ணி போகிறதுக்கு தான் நினைக்கிறேன். இதில் எப்படி ஆள் இறங்கி எங்கே ஏறுறது? இறங்கிலாம் ஏற முடியாது. ஃபுல்லாக தண்ணி போகிறதுக்காக போகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு மாடு வந்து சாணி போட்டு போயிருக்கு. நம்ம மெயின்டெனன்ஸ் அதாங்க சொல்கிறேன். மெயின்டெனன்ஸ் அவள் கடவுளுக்குரிய ஒரு இது இல்லை. நம்ம சொல்கிறோமே தவிர நம்ம ஏன்டா நீ போய் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வரல. என்ன இருந்தாலும் அந்த இது இல்லை, தூய்மையாக இல்லை. அது பழைய கோயில் போல இருக்குது, அதனால் அப்படியே விட்டுக்கிறாங்க. நம்ம ஆளுங்க பாருங்கள், கோயில் சவுத்துலாம் வந்து ஹாட்டின் விட்டு வச்சுட்ருக்காங்க பாருங்கள். நம்மளோட அதிகபட்ச காதலோட வெளிப்பாடே கோயில் சவுத்தில் ஹாட்டின் வரையது தான். எப்படி வந்தோம் குழம்பு வச்சுங்க, இப்படி தான் வந்தோம்ல, இப்படி தான் வந்தோம். அப்படியே அந்த கோயில் ஒட்டி நேராக நடந்து வந்தோம். அப்படி ரிட்டர்ன் போனோம். இது நான் 3வது கல்யாண ஜோடி பார்க்குறேங்க. ஏதாவது கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுவாங்க பொழுது. இது ரொம்ப சூப்பரான தலம் பொழுது. நமக்கு தெரியல, மேலே மட்டும் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க, கீழே பெயிண்ட் அடிக்கலான்னு தெரில. எனிவேஸ் பெயிண்ட் அடிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அப்போ அந்த கல்லில் சிற்பம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு இதுங்க, அதோட எஃபெக்டே வேறு. இந்த பாறாங்கல்லில் இந்த சிற்பம் பார்க்கும்போது அதனோட எஃபெக்ட்டு வேறு. நீங்கள் என்ன தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பண்ணி எதுவோ தான் பண்ணாலும் அந்த கல்லில் பண்ணுற சிற்பத்துக்கு தான் அது ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமை வேறு எதுக்குமே வர்றதில்லை.
ஸோ இதாங்க நம்ம பெரிய கோயிலுக்கு வந்துருக்குறோம். இதாங்க உள்ளே ஒரு நுழைஞ்ச பாருங்க. அப்படியே ரோட்லேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குங்க அந்த கோயில். ரோட்டில் அந்த கார் தெரியுது அவங்களுக்கு, அங்கே ஒரு கார் நிற்கிது. அந்த இடத்துலேருந்து முடிஞ்சால் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். சூப்பராக இருக்குங்க அங்கேருந்து எடுத்தோம்னா. ஸோ இதாங்க கோயில். உள்ளார நேரமாக ஃபோட்டோ எடுக்க கேமரா அலௌடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இதோட டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், அடுத்தது எடுத்துக்கலாம். அதுதாங்க நுழைவாயில். அது ஒருத்தர் வராரு இல்லைங்களா, அதுதான் நுழைவாயில். நம்ம அதை வழியாக நேராக வந்தோம். நேராக போனால் அங்கே மூலவர் இருப்பாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம ஒரு இடத்துக்குள்ளே போகிறோன்னா அந்த தெய்வீக மனம் கமழுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேஸுங்க உள்ளார. அப்படி உள்ளார நுழைஞ்ச உடனே அப்படி அந்த நெய் அதெல்லாம் கலந்த ஒரு வாசனை செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் ஐயர் வந்து இது காமிச்சார், தீபாராதனை காமிச்சார். அவர் காமிச்சு அப்படி போன பிறகு ஒருத்தர் கூப்பிட்டு காசு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நீங்களே வச்சுக்கோங்க, நான் காசு கேட்கல, காட்டும் போதே நீங்கள் போட்டுட்ருக்கணும், திருப்பிலாம் தீபாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன் அப்படின்னாரு. சூப்பராக சொன்னாருங்க, ரொம்ப நல்லா பேசுகிறேன், எனக்கு வேணாம் காசு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொன்னார். அப்புறம் எல்லாருக்கும் தீபாவளி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தீர்த்தம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த தலையில் அந்த மகுடம் வைப்பாங்களே, அது மாதிரி வச்சு விட்டாங்க. அப்புறம் பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியே வந்தோம். அப்படியே அப்புறம் சுற்றுறாங்க பாருங்கள். அது தெரியல, வெயில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல பாருங்கள். ஃபுல்லாக வெயில். ஆக்சுவலாக அதை இருக்காங்க பாருங்கள், ஆள் நடந்து போகிறாங்க பாருங்கள். அப்படியே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு இப்போ நம்ம உட்காந்து இருக்கோம்ல, அப்படியே அதுக்கு நேராக பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கா, ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோயிலுக்குள்ளே போனாங்க. அது வழியில் உள்ளாரே வந்து ஒருத்தவங்க வந்து இது பண்ணாங்க, அது பேர் என்னது, சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கலில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கோங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா அமைதியாக இருக்குது இடம். ரொம்ப கூட்டமும் இல்லை, சும்மா வெறிச்சோடியும் இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு அகஸ்தியர் கோயில் இருக்குதுங்க. அது அகஸ்தியர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நாம் 2 கோயில் போயிட்டு இருந்தோம். சிவன் கோயில் ஒன்று, பூராசாமி கோயில் ஒன்று. 2 கோயில் போயிட்டு அடுத்து அகஸ்தியர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ளார நுழையும் போது, என்ட்ரன்ஸில் நுழையும் போதே அங்கே வந்து ஒரு இது இருக்குதுங்க, அது பேர் என்னது, பாதம் இருக்குது. இல்லை அவ்வளோ பெரிய பாதம், அவ்வளோ பெருசாக இருக்குது பாதம் பாருங்கள். அது இருக்குது பாருங்கள் பாதம், செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இது யார் பாதம் என்ன அப்படின்லாம் நமக்கு சரியாக தெரியல. அது ஒரு பாதம் இருக்குது, அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. அப்படியே போனோம்னா நம்ம சாமி இருக்கும், அவ்வளோதான். சரி ஓகேங்க, நான் முடிஞ்சால் நான் அங்கே இருக்கிறத எடுத்து வேணால் ஃபோட்டோ போடுறேன். எனக்கு தெரிஞ்சு அப்போ ஃபோட்டோ போடுறது கஷ்டம் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்படியே நம்ம அடுத்தது எதிரில் இருக்கிற இந்த கோயிலுக்கு வரலாம். இது சின்ன கோயில் தான் போல. இது இங்கே யாரும் உள்ளார போய் வந்து நம்ம யாரும் பார்க்கல. நம்ம செவி பாருங்கள், கிட்ட நிற்கிது பாருங்கள். இதுக்கே நிழலுக்குன்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்திட்டு வந்தால் கஷ்டம் பார்த்து மறுபடியும் அதில் வெயில் ஏறிடுச்சு. அடுத்து நம்ம அங்கே அகஸ்தியர் கோயில் இருக்குது, அதுக்கும் போயிட்டு வரலாம். பார்த்தேன் நான் எப்படி வந்தோம்னா தாங்க நமக்கு இது வந்து அந்த பூவராக கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. அந்த கோயில் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் இல்லை போல. இது சும்மா மூலவர் மட்டும் திறந்து வச்சுருக்காங்க. அதுவும் க்ளோஸ் பண்ணி தாங்க வச்சுருக்காங்க, கோயில் பூட்டி வச்சுருக்காங்க. இந்த கதவு மட்டும் திறந்துருக்கு, இங்கே மட்டும் பெருக்கி இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் ஒன்றும் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ இப்போ உள்ளார போய் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் ஒரு 10 சாமி சிலை வச்சுருக்காங்க. வாமன அவதாரம், அந்த அவதாரம்னு வச்சு எல்லா இதுவுமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் சிலை வச்சுருக்காங்க, அவ்வளோதான். யாரோ வந்து இது பண்ணியிருக்காங்க, கோலம் போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சும்மா அப்படியே தான் இருக்குது. சுற்றிலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை. எனிஸ் நம்ம சாமி பார்த்தோம், நல்லா இருந்தது. ஸோ வாங்க அடுத்தது நம்ம வந்து போக வேண்டியது அகஸ்தியர் கோயில், போயிட்டு வந்துடலாம். அடுத்தது வந்து நம்ம வந்திருக்கிற இடம் வந்து கருப்பையனார் கோயிலுங்க. இந்த இடம் பேர் வந்து கருப்பையனார் கோயில். நம்ம செருப்பு போடாமல் நடந்து போக முடியாதுங்க, வாய்ப்பே இல்லைங்க. ஃபுல்லாக சின்ன கல்லாக இருக்குது, அதெல்லாம் நடந்து போக முடியாது. பார்த்தீங்கன்னா இது என்ன சென்னை சூப்பர் கிங்ஸு ஜெர்சி போலுது, அது போட்டுன்னு இருக்காங்க பசங்கள்லாம். இது கருப்பு ஐயனார் சாமி. கோவிந்தசாமி பேரன்கள். சரி நம்ம வந்தோம், நமக்கு எல்லா சாமியும் ஒன்று தான், பார்த்துட்டு போயிடலாம். இது
கருப்பு ஐயனார் ஆலயம். சொந்தங்களை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அகஸ்தியர் கோயிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தோங்க. பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் தான் வந்தோம். நம்ம ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போர்டு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போனால் தான் அந்த அகஸ்தியர் கோயிலாம். நாம் எங்கே வண்டியை விட்டுட்டு போகிறது? அதனால் பாருங்கள் போர்டு இங்கே வச்சுருக்காங்க, அகத்தியர் கோயில் போகும் வழின்னு. அதுக்குள்ளே போனால் அகஸ்தியர் கோயில் வரும். பட் ஆனால் நம்மளால் அங்கே போக முடியல. இப்போ எங்கே வண்டியை விட்டுட்டு போகிறதுன்னு தெரில. நான் அதாங்க சொல்கிறேன், நம்ம எப்பயுமே வந்து ஒரு கோயில்ன்ற ஒரு இடம் வரும்போது அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க வந்து நம்ம பார்க்கணுன்னு நினச்சா மட்டும்தாங்க நம்ம போய் பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம அங்கே போக முடியாதுங்க. இது எல்லாருமே ஒருத்தவங்களும் ஒரு விதமாக பேசுவாங்க. இதுதாங்க ஆனால் உண்மை. நம்ம சில சமயத்தில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல, அந்த இடத்துக்குலாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்தோன்னா நம்ம ஒரு கோயிலெல்லாம் சுற்றிட்டு தான் வருவோங்க. நமக்கு தெரியாது. இப்போ காரில் கூட போவோம். ஆனால் நம்மளுடைய விதி வந்து அந்த மாதிரி நம்ம கோயிலை சுற்றணுன்ற மாதிரி நமக்கு விதி இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து அந்த கோயிலை சுற்றிட்டு தாங்க வரும். சரிங்க, நான் தண்ணி வாங்கிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பயணத்தை தொடரலாங்க. யாரும் காணோம். வீடு இருந்துச்சுன்னா தண்ணி வாங்கி குடிக்கலான்னு பார்த்தேன். சரி, ஓகே.